இங்கே நாட்டின் பிரதம அமைச்சர் தான் முதன்மையான அமைச்சர், அவருக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது. இங்கே இருக்குது. இந்த நாட்டை 2 முறை 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்த ஆண்ட பெருமகன் யார்? ஐயா மன்மோகன் சிங். மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்காரா? மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒருவர் இந்த நாட்டின் மிக உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்றால் இது மக்களாட்சியா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நீ சொல். எப்படி இது மக்களாட்சி? அப்போ என்ன இது இருக்கு? அமைப்பு தப்பா இருக்கு. அமைப்பு தப்பா இருக்கு. இப்போ நாம எப்படின்னு சரி செய்யுது? மக்களை சந்தித்து மக்களின் நன்மதிப்பை பெற்று தேர்தலில் வென்று வருபவர்கள் தான் மக்களுக்கு அதிகாரத்தை செலுத்தணும், மக்களுக்கு அமைச்சராக வரணும். ஆனால் மாநிலங்களவை உறுப்பினராக யாரும் இருக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சச்சின் டெண்டுல்கர் கூட இருந்தார், ஹேமாலினி இருந்தாங்க, ஐயா அமிதாப் பச்சன், பல பேர் இருந்தாங்க. இப்போ அப்பா இளையராஜா கூட இருக்காங்க. மதிப்புக்காக நம்ம எடுத்து வைக்கிறாங்க, அது தவறில்லை. ஆனால் மந்திரி ஆகக்கூடாது அப்படிங்கிறது விதியை மாற்றணும். அப்போ என்ன மாற்றணும்? அமைப்பு தப்பாக இருக்கு, மாற்று. சரியா? இப்போ இன்னொன்று ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், இருக்கும்போதே பாராளுமன்ற உறுப்பினருக்கு போட்டி போடுறாரா இல்லையா? சரி, உனக்கு வேணாம், நம்ம வெளிப்படையாக பேசுவோம், நம்ம அண்ணன் தம்பிகளுக்குள்ள என்ன. ஐயா வசந்தகுமார் நாங்குநேரி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர், கன்னியாகுமரி பாராளுமன்றத்துக்கு போட்டிடுறார். இங்கே சட்டமன்றம் இருக்கும்போதே அங்கே போட்டிடுறார். இன்னொருவருடைய வாய்ப்பை ஜனநாயகத்தில் அவர் எடுத்துக்கிறார். அந்த கட்சியில் அவரை விட்டு அவர் ஆளே இல்லைன்னா அது பரவாயில்ல. அப்போ இன்னொருத்தர் கிடைக்கிற வாய்ப்பை அவர் எடுத்துக்கிறார். எடுத்துகிட்டு போய் கன்னியாகுமரியில் நின்று வென்றுறார். வென்ற பிறகு என்ன ஆகுது? இந்த பதவியை விலகுறார். விலகும்போது என்ன ஆகுது? இடைத்தேர்தல். இடைத்தேர்தல் வரும்போது என்ன ஆகுது? தேர்தல் மக்கள் மீது திணிக்கப்படுது. நேர விரையும், கால விரையும், பொருள் செலவு யாரோடது? பணச்செலவு மக்களோடது. அந்த பணம் இந்தியா ஒரு ஏழை நாடு, 156 லட்சம் கோடி கடன் வாங்கி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் நீ தெண்டமாக ஒருத்தருக்குடைய பதவி ஆசை தானே, அது அப்படித்தானே? அதற்கு நீ தேர்தலை என் மேலே திணிக்கிற. யாரை கேட்டு திணிக்கிற? இந்த அமைப்பு தப்பாக இருக்கா இல்லையா? ஒருத்தர் ஒரு பதவியில் இருக்கும்போது விடியா இதிலே ஏரியா வேற ஆளும் நிறுத்தியா, அப்போ தேர்தல் திருப்பி வராதில்ல. இப்போ வருது. இப்போ அண்ணன் எப்படி சொல்கிற அமைப்பை மாற்றணும் எப்படி சொல்கிறேன்னா, ஐயா நீங்கள் இப்போ இந்த பதவி பெருசுக்கு இங்கே வந்துட்டீங்க, உங்களால் இந்த தேர்தல் திணிக்கப்படுது. அப்போ இதுக்கு 25 கோடி செலவாகுது. இந்த 25 கோடியை கட்டிட்டு நீங்கள் இந்த பதவி பிரமாணம் எடுத்துக்கிறீங்க ஐயா. இதுதான் நாம் சொல்கிற அமைப்பு மாற்றம். அதான் சிறது புரியுதா? விளங்கிருச்சுல? இன்னும் மறுபடியும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தர் 2 தொகுதியில் போட்டிடுறதை நீ எப்படி எடுத்துக்கிற? டேய், ஒன்று உன் மேலே நம்பிக்கை இல்லையா, இல்லை மக்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? இதை கேள்வி எது சிரிக்கிற? நான் சொல்கிறத கேள்வி. ஆர்மி சகோதரர் ராகுல் காந்தி 2 இதில் போட்டி போட்டார். இப்போ வயநாட்டில் எதுக்கு தேர்தல் வருது? இந்த செலவு யாருது? அப்போ இந்த 2 தொகுதியில் ஒன்றைய நம்பு, இல்லைன்னா மக்களை நம்பு. இது தெண்ட செலவு. இந்த அமைப்புகளை மாற்ற சொல்கிறேன்.